ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? டிஃபன் செஞ்சிட்ருக்கீங்களா? நான் டிஃபன் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபனுன்னா சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான். சிக்கன் கிரேவி இன்றைக்கி வேறு மாதிரி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக செய்ய போகிறோம். எந்த ஒரு மசாலும் இல்லாமல் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கு. ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கு. மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு முக்கியமாக தேவை வந்து ஒரு 3 வெங்காயம். வெங்காயம் தான் மெயின். ஒரு 3 வெங்காயம் எடுத்து அறுத்து வச்சுக்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு பாண்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 4 மிளகாய், முந்திரி பருப்பு ஒரு 10, அதை மட்டும் அப்படியே லைட்டாக வணக்கிக்கலாம். இருங்க, இப்போ இந்த மிளகாவும் முந்திரியும் அரைச்சிட்டு வந்துடும். இப்போ இதை வந்து குறைன்னு பவுட்ரு பண்ணிக்கிட்டோம். ஒரு 2 தக்காளி, மீடியம் தக்காளி, அதை மட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ வந்து பாண்டில் காஞ்சிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 3 வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட்டு வணக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம் தான் முக்கியம். ஒரு 3 வெங்காயம், நல்லா ஒரு பெரிய சைஸாக இருக்க வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வணங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாருங்கள், வெங்காயம் இப்படி நல்லா ரெட்டிஷாக ஆன வாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து போட்டுடலாம். இந்த கிரேவிக்கு முக்கியமே வந்து வெங்காயம் நல்லா வணங்குறது தான். ப்ரௌனிஷாக வெங்காயம் வணங்கணும். இருங்க, இதை கொஞ்சம் வணக்கி விட்டுருங்க. உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். கரம் மசாலா போட்டோமா, மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வணங்கிடுச்சு. மிளகாய் தூள் நம்ம போட்டு வணக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி, பாதாமும், காஞ்ச மிளகாவும், தக்காளி, அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா இது கொதித்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அவ்வளோதான். கொதித்த உடனே இறக்கிடலாம். பாருங்கள், நான் எந்த பட்டை லவங்கமோ சோம்பு எந்த கரம் மசாலாவும் நான் போடலை. தனியா தூள் எதுவுமே நான் போட கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆன வாட்டி நான் காமிக்கிறேன். இருங்க, அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சுண்டை வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற அளவு இருந்தால், இந்த அளவு இருந்தாலும் தொட்டு சாப்பிட முடியும். அதனால் நான் இப்போ இறக்கிறேன். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். எந்த மசாலும் போடல, எந்த தனியா தூள் எதுவுமே போட கிடையாது. நான் சொல்லியிருக்கிற மெத்தட்லேயே அப்படியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க, இதை இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டான சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எப்படி பிக்கிறோம் பார்த்தீங்களா? எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ தம்பிக்கு போட்டு கொண்டு போய் கொடுப்போம். என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறான். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுண்டை வச்சுக்கலாம். ஏன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வாங்க, தம்பிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். சாய் மாண்டா.